காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வணக்கம். இது செம்மை இசை கல்வி பற்றிய ஒரு சிறு உரையாடல். இசை வகுப்பு தினமும் காலை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் 3 இசைக்கோவையிலும் வெளியான பாடல்களை பயிற்சி செய்து பாடிட்டு இருக்காங்க. இசை பயிற்சியின் போது ஆசான் சொன்ன திருத்தங்களை அடிப்படையா வச்சுட்டு திருத்தங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பயிலிசை முடிந்த பிறகு இசை பாடங்கள், பிறகு நமது இசைக்கோவையில் உள்ள பாடல்களுக்கு விளக்கம் தரப்படுது. இதுதான் இப்போதைய நடைமுறையா இருக்கு. இந்த இசை வகுப்பை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருங்கியல் குறிப்புகள், இலக்கணம் இதெல்லாம் நேரடி வகுப்பாக எடுக்க வேண்டும் என்பது ஆசான் அவர்களது விருப்பம். இசை வகுப்பை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வது என்பது குறித்து ஆசான் உரையாட உள்ளார். வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. இசையை கல்வியாக எப்படி எடுத்துட்டு போறது, இணைய வழி கல்வி முறை மற்றும் நேரடி கல்வி முறை இது எப்படிப்பட்டது, இதன் ஒழுங்குமுறைகள் என்ன, யாரெல்லாம் இதில் சேரலாம்னு சொல்லுங்க. செம்மை இசை என்ற கலைத்துறை இப்போ ஓரளவுக்கு செயல்பாட்டில் இருக்கிறது. நம்ம அந்த செம்மை இசை என்ற பிரிவிலிருந்து சில பாடல்கள், திருமுறை பாடல்களை எல்லாம் பாடி வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அது செம்மை இசை என்ற வலைத்தளத்தில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் விட மிக மிக இன்றியமையாத ஒரு பணியாக இசை நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த நூலுக்குரிய நிகழ்வுகள் அங்கங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கற்பூர் குழாம் என்ற அடிப்படையில் அந்த நூல்கள் விளக்கப்படுகின்றன. இப்போ நம்மிடம் இதுவரை இல்லாமல் இருந்தது நமக்குரிய இசை இலக்கணம். அது இந்த இசை நூல் என்ற ஒரு வடிவத்துக்கு பிறகு அது கிடைத்து விட்டது. இந்த இசை இலக்கணம் என்று நம்மிடம் ஒரு நூலாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த இசை நூலை மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற இடத்தை நோக்கி நம்ம நகர்றோம். இப்ப என்னுடைய பணிகளில் இது இன்றியமையாததாக இருக்கிறது. நீங்க ஏற்கனவே அன்றாடம் காலை நம்முடைய செம்மை இசை பாடல்களை சிலருக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரீங்க. நீங்க பொறுப்பெடுத்து செய்றீங்க. உங்களுக்கு துணையாக நம்முடைய இசைக்குழுவில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இப்போ இது எந்த அளவுனா பொது அறிவிப்புலாம் நம்ம கொடுக்கல. நமக்கு நேரடியாக அறிமுகமானவர்கள் அந்த ஒரு சிலர், அவர்கள் வழியாக சிலர் என்று இப்பொழுது ஒரு குறைந்த எண்ணிக்கையில மாணவர்கள் உங்களிடம் ஒரு சில மாதங்களாக அந்த பாடல் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது இசை இலக்கண மரபுல இதை பழகிசைன்னு சொல்றோம். பழகிசை அப்படின்னு நம்ம இதை சொல்றோம். அதாவது நேரடியா அந்த இலக்கணங்கள் எல்லாம் என்ன இருக்கு இல்ல தெரியாம, ஆனா அந்த இலக்கண முறைப்படி நேரடியா பாடுறது அது பழகிசை. இலக்கணங்களை கற்றுக்கொண்டு பாடுறது பண்ணிசை. அதுதான். அது என்ன பண்றது, நம்ம ஏற்கனவே நம்ம செவ்வியில அதை பத்தி நிறைய விளக்கி இருக்கிறோம். இப்போ பழகிசை வகுப்பு ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்கிறீங்க. கூடுதலா நம்ம சுடரி எல்லாம் கூட உங்களுக்கு துணையா இருக்காங்க. இலக்கியா, சுடரி இதெல்லாம் நீங்க ஒரு குழுவா செயல்படுறீங்க. நீங்க முதல் நிலையில இருந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ சில நேரங்கள்ல நமக்கு நேரடி வகுப்பு இருக்கிறப்ப உங்களுக்கு அதாவது இசை பணிகள் இருக்கும்போது நீங்க அதை நடத்துறது இல்லை. மற்றபடி அன்றாடம் நடத்திட்டு இருக்கிறீங்க. இதுல நான் என்ன கவனிச்சேன்னா, இந்த வகுப்புகளுக்கு பிறகு, இந்த காலை நேர பயிற்சிக்கு பிறகு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஒண்ணு,
பலர் காலை ஒரு 5:30 மணிக்கு இசை வகுப்புக்கு இணையத்துல ஒன்று கூடுறாங்க. அது அப்பன்னா நான் அவங்க ஒரு 4:30 அல்லது 5 மணிக்கெல்லாம் எழுந்து அன்றாட பணிகளை முடிச்சுட்டு இங்க வராங்க. அது ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். அப்புறம் அதுல சிறுவர்கள் கூடுதலா பங்கெடுத்துக்கிறதையும் நான் கவனிக்கிறேன். அவங்க நல்லாவே பாடுறாங்க காலையில. அப்போ அன்றாடம் நம்முடைய இல்லங்கள்ல திருவாசகம், தேவாரம் ஆகிய பாடல்கள் பாடப்படுகின்றன. இது எனக்கு இசை, இலக்கணம், மரபு அதெல்லாம் விட காலையில எழுந்த உடனே ஒரு குடும்பத்தில் ஓரிருவர் அல்லது ஒருவர் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடுறது இருக்கு இல்லையா, அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அது பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. இன்னொன்னு நடக்கும். இப்ப மரபுப்பள்ளி குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அது நான் இங்கே சமயவனத்தில் தங்குற நாட்கள்ல கவனிக்கிறேன். ஓதுதல் நமக்கு அன்றாடம் இருக்கும் இல்லையா, காலையில ஓதுவாங்க குழந்தைங்க, திருமுறைகள் ஓதுவாங்க. இப்ப பார்த்தா நம்ம அன்றாடம் அவங்க வந்து நம்ம செம்ம இசை பாடல்களை தான் ஓதுதல்ல பாடுறாங்க. மாணவர்கள் கூட்டமா அப்படி ஒரு சொற்றுணை வேதியன் அப்படின்னு பாடுறத கேட்கும்போது அவங்களுக்கு நிறைய நம்ம பாடின பல பாடல்கள் அவங்க பாடுறாங்க சிறுவர்கள். அவ்வளோ நல்ல ஒரு நிறைவா இருக்கு. அந்த பாடல்களை கேட்கும்போது நிறைவா இருக்கு. அப்போ சிறுவர்களுடைய ஒரு மனநிலை மேம்பாட்டுக்கு இதெல்லாம் அடிப்படை. அவங்க என்னென்னவோ பாடல்களை மட்டுமே கேட்டுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு வந்து அவங்க நம்ம திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் இசை முறையில பாடுறாங்கன்றது பார்க்கறதுக்கு நல்ல மகிழ்ச்சியாவே இருக்கு. மனநிறைவா இருக்கு. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது இப்படியே பழகி செய்ய மட்டுமே இருக்கக்கூடாது. அவங்க வந்து இலக்கணம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் வரணும்னு நம்ம விரும்புறோம். அதுலதான் நம்ம இப்போ செம்மை இசைக்கல்வியை தொடங்குறோம். நீங்க இப்ப இது கேட்டீங்க இல்லையா, ஒழுங்குகள் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு. அப்போ இப்ப வந்து இதுல யார் வேணா சேரலாம். இதுல 2ஆ பிரிக்கிறோம் நம்ம அந்த செம்மை இசைக்கல்வின்றது. ஒண்ணு வந்து பழகிசை, இன்னொன்று பன்னிசை. பன்னிசை மாணவர்கள் வந்து பண் கற்றுக்கொள்ள வேண்டும்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை இலக்கணம் தெரியணும், இசை நூல் இலக்கணம் தெரியணும். ஏன்னா அது ஒரு தொடர்கல்வி. அது ஒரு சில நாட்கள்லயோ ஒரு சில திங்கள்லயோ முடியாதது. சரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஆண்டுகளாவது ஆகும். ஒருத்தர் சுரம் சுதி எல்லாம் பிசகாம அந்த குறிப்புகளை பத்தி பார்த்து பாடணும்னா எனக்கு குறைந்தது 2 ஆண்டுகளாவது ஆகும் குறிப்புகள் வரைக்கும் வரணும்னா. இப்ப நம்ம அதை ஒரு முதல் பருவத்துக்கு 6 மாத பாடத்திட்டம் வகுத்திருக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு பாடத்திட்டம் வகுத்து கற்பிப்போம். இது பேர் வந்து பன்னிசை வகுப்பு. பண் இசை. இது வந்து இலக்கணம் கற்பிக்கிறது. பழகிசைன்றது ஏற்கனவே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நேர்த்தி செய்து இன்னும் பலரை ஒருங்கிணைதல். அதுல என்னன்னா இலக்கணம் கற்பிக்க மாட்டோம். நேரடியா பாடல் எப்படி பாடுறதுன்னு பயிற்சி கொடுப்போம். அந்த திருமுறை பாடல் தானே பாடுறோம், அந்த பாடல்களுக்குரிய பொருள் விளக்கத்தை சொல்லி கொடுத்துருவோம். அது என்ன உணர்ச்சியில பாடணும்னு சொல்லி கொடுப்போம். இது அவ்வளவுதான் இருக்கும். அதுல பழகிசை வந்து யார் வேணா கலந்துக்கலாம். அது வந்து நேரடியா பாடுறது, இலக்கணம் சொல்லி தர மாட்டோம். இதுதான் வந்து பழகிசை, பன்னிசை ஆகிய 2 பிரிவுகள். இதுதான் அடிப்படை. நேரடி வகுப்பா இருக்குமா இதெல்லாம், இல்ல இணைய வழி வகுப்பா மட்டும் இருக்குங்களா? பழகிசையை பொறுத்த வரைக்கும் இணைய வழி வகுப்பு தான் முதன்மையானது. அதுல வந்து ஒரு இயல்பா அதுல ஒரு தேர்ச்சி அடைகிறாங்க மக்கள்னா அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு நேரடி நிகழ்வுக்கு வர வைக்கலாம், கொஞ்சம் கூடுதலா சொல்லி தரலாம். அதை வந்து நம்ம ஒரு வரையறை வச்சுக்க வேணாம்னு பாக்குறேன். ஆனா பன்னிசை என்பது இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுன்றதுனால நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது போக போக அது ஒரு திங்களுக்கு ஒரு முறையா இருக்கலாம், 45 நாட்களுக்கு ஒரு முறையா இருக்கலாம், நேரடியாக வரணும். மாணவர்கள் வந்து நேரடி ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய பாடங்களை உள்வாங்கி
அங்க ம். என்னென்ன இலக்கணத்தில் என்னென்ன சொல்லி தர்றாங்க, என்னென்ன திருத்தங்கள் பாடுறதுல சொல்லி தராங்களோ ம். ம். அதையெல்லாம் சரி. வந்து செயல்முறையாக கற்றுக்கொண்டு செல்லணும். ம். அது வந்து மிக அடிப்படையானது. ஏன்னா எல்லாமே இணையத்திலேயே எல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ம். ம். என்ன வந்து நேர்லயும் வரணும், வந்து பாடல் பயிற்சி, அதோட நுட்பங்களை எல்லாம் பயிற்சி எடுத்துக்கொள்ளுதல், இதெல்லாம் ஈடுபடணும். ம். அப்ப பண்ணிசைக்கு அது இன்றியமையாது. பழகிசைக்கு அது அந்த குழுவினரே முடிவு பண்ணிக்கலாம். அதுல ஒரு 10, 20 பேர் சேர்றாங்க. நம்ம ஒரு ம். ஒரு விடுமுறை நாள்ல வந்து ஒரு இடத்துல கூடுவோம் அப்படின்னா, ம். ஆசிரியர் அதை ஒருங்கிணைத்து சரி. அ நேரடியா வர சொல்லி ஒரு பயிற்சி கொடுக்கலாம். அது இன்றியமையாதது அல்ல. பண்ணிசைக்கு நேரடி வகுப்பு இன்றியமையாதது. ம். இலக்கண வகுப்புன்னு சொல்றீங்க. பன்னிசையில. அந்த இலக்கண வகுப்ப பற்றி சொல்லுங்க. இசை நூல்ல இருக்கக்கூடிய இலக்கண கொள்கைகளை விளக்குறது தான். இப்ப அந்த இலக்கண வகுப்பு என்பது நான் நடத்துவதா தான் இருக்கும். இலக்கண வகுப்பு. சரிங்க. இலக்கணங்களை பயிலுதல், பாடுதல், இதற்குரிய வகுப்புகளை ஆசிரியர்கள் நடத்துவாங்க. அதோடைய நடைமுறை எப்படின்னு ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா சீர்செல்வி தான் அதனுடைய பொறுப்பாளர். அவங்க தான் முதன்மை ஆசிரியர் என்பதுதான் அடிப்படையான செய்தி. இதுக்கு முன்பு பயிலிசையும் நீங்க தான் நடத்திட்டு இருக்கிறீங்க காலையில. உடன் இசைக்குழுவினர் துணையாகவும் இருக்கிறாங்க. இப்ப இங்கேயும் அப்படிதான். இங்க வந்து இலக்கண வகுப்பு நான் நடத்துவேன். சரிங்க. ஆசிரியர் சீர்செல்வி உடன் மற்றவர்கள். இப்போ உறுதியா சொல்லக்கூடிய வகையிலன்னா இப்ப கோமதி, சுடரி இவங்கெல்லாம் வந்து ஆசிரியர்களா வருவாங்க தனிப்பட்ட முறையில். இப்ப இலக்கியாவும் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களும் குழுவில் இருக்கிறாங்கன்றதுனால இப்ப இந்த மாதிரி நம்முடைய இசைக்குழுல என்னுடைய மாணவர்கள் தான் நீங்க 3 பேருமே. நீங்க 4 பேரு உங்களை அதாவது இப்ப நான் ஆசிரியர்களா சொன்னது சீர்செல்வி, கோமதி, சுடரி, இலக்கியா 4 மாணவர்கள், என்னுடைய முதல்நிலை மாணவர்கள். அதுல கூடுதல் நேரத்தை இதற்காகவே ஈடுபடுத்தி கொண்டு இதுலயே கிட்டத்தட்ட உங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே வாழ்க்கையின் ஒரு அங்கமாக உங்களுக்கு இந்த பணி ஆகியிருக்கிறது. மற்றவர்களுக்கு இது அப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது. அதனால என்னுடைய முதல் குழு மாணவர்கார் குழு இப்படி ஆசிரியர்களாகவும் இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு வர்றதெல்லாம் எனக்கு அது ஒரு வார்த்தையிலெல்லாம் விவரிக்க முடியாது. அப்படி ஒரு எனக்கு ஒரு நிறைவு. எனக்கு எதையாவது கற்பிக்கணுன்றது தான் என்னுடைய தொழில்னா என்னுடைய ஒரு என்ன சொல்றது, நான் செய்வதற்குரியது. அப்ப எனக்கு கூடுதலா நிறைய பேர் வேணும். அடுத்தடுத்து என்னுடைய கருத்துக்களை என் வழியே வரும் கருத்துக்களை எடுத்து செல்வதற்கும் போது இப்போ எப்படி அண்டவியல், மற்ற அண்டவியல், தமிழ் கற்பித்தல் இதிலெல்லாம் எனக்கு உறுதுணையா ஒருத்தர் இருக்காங்களோ, ஒரு சிலர் இருக்காங்களோ, அதுபோல இசையிலையும் உடனடியா இப்படி ஒரு எனக்கு மாணவர்களாக ஒரு சிலர் அமைந்தது, நீங்களாம் அமைந்தது மகிழ்ச்சியா இருக்கு. இலக்கணம் என்பது அதுல இருக்கக்கூடிய மறைமொழியை விளக்குறது, அது எல்லாமே நான் நடத்துவேன். அதுதான் இப்படிதான் இருக்கும். நான் நடத்துவேன். அப்புறம் கூட நீங்க எல்லாரும் ஆசிரியர்கள் இருப்பீங்க. இணைய வகுப்புக்கு நானும் வருவேன், நேரடி வகுப்புக்கும் நான் வருவேன். நம்ம அதை வந்து வரையறுத்துக்கலாம், யார் எப்ப பாடம் நடத்துறாங்க அப்படின்றத வரையறுத்துக்கலாம். சரிங்க. செம்மை இசைக்கல்வியில பன்னிசை மற்றும் பழகிசைன்னு 2 வகுப்புகள் சொல்லியிருக்கீங்க. பன்னிசையில இலக்கணம் கற்பிக்க போறோம்னு சொல்லியிருக்கீங்க. பன்னிசையின் பாடத்திட்டம் என்னன்னு சொல்லுங்க. பன்னிசை வந்து முதல்ல 6 திங்களுக்குரியது. அந்த 6 திங்களுக்குரிய பாடங்களை நம்ம 5 தலைப்புகளாக வச்சிருக்கிறோம். 1 வளை, 2வது மொழி, 3வது உணர்ச்சி, 4வது சுதி, 5வது சுரம். இப்படி இந்த 5ஐயும் 6 திங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட கால வரையறையில கற்பிக்க போறோம். இப்ப இந்த வளை அப்படின்றது என்னன்னா, குரலுக்கு மனித குரல்ல 4 வளைகள் உண்டு. அந்த 4 வளைகள்ல தான் ஏற்ற இறக்கம் இதெல்லாம் நிகழ்றது. அது ஒரு அடிப்படை. இதை வந்து குரல் பயிற்சி என்று நம்ம
அப்படியும் கூறலாம். ஆனா அது வெறும் குரல் பயிற்சி அல்ல, அது வளைன்னு தான் சொல்லணும் பாடமா. முதல்ல எல்லாருக்குமே குரல் திறக்காம தான் இருக்கும். பெரும்பகுதியினருக்கு வந்து குரல் திறந்திருக்காது. பாடலுக்குரிய இசைக்குரிய குரல் திறப்பு வேற, பேச்சுக்குரிய குரல் திறப்பு வேற. ஒருத்தவங்க நல்லா வந்து உறக்க பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பாடும்போது குரல் திறக்காது. அதை பற்றி சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதற்குரிய நுட்பங்களை எல்லாம் இதுல கத்துக் கொடுக்கணும். அதுல அப்புறம் வளை 1, 2, 3, 4னா என்ன என்று கற்றுக் கொடுத்து அவங்கள அதில் பாட வைக்கிறது. ஏன்னா இது வந்து ஒன்று. இதன் பிறகு மொழினா ஒரு சீர், எப்படி சீர் என்றால் என்ன, அந்த உச்சரிக்கும் முறை என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. அந்த ஒரு மொழியை பார்க்கறது, மொழியை புரிந்து கொள்ள வைக்கிறது. இப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இருக்கு. இப்போ காதலாகி இது வந்து இதை வந்து முதல்ல பிழை இல்லாம படிக்க வைக்கிறது, முறையா உச்சரித்தர். கண்ணீர்னா 3 சுழி எண்ணுக்குரிய எண்ணு இருக்கணும். அதை வந்து கண்ணீர் அப்படி சொல்லக்கூடாது, கண்ணீர்னு சொல்லணும் இல்லையா? ஆமா, மல்கின்றத வந்து மல்கின்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் அடிப்படையான மொழி, இதெல்லாம் மொழி தான். அதுல உச்சரிப்பு இருக்கும், சீர்பிரிப்பு முறை, அதை முரணாமல் பாடுவது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அப்ப இது எப்படின்னா முதல் இதோட சேர்ந்துரும். முதல்ல வளை பயிற்சி, வளையில வந்து குரல் திறப்பு பயிற்சி, அப்புறம் எந்த வளையில என்ன பாடணும்ன்றது. 2வது மொழி, அதை வந்து அந்த நடையை புரிஞ்சுக்கிறது. அந்த படிக்கும் போதே அந்த நடை புரியும் மொழி பயிற்சியிலேயே. இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. திருமுறைகளே முறையா அவற்றின் எழுதப்பட்ட மொழி முறைமையை அறிமுகப்படுத்துறது நிறைய இருக்கு, நுட்பங்கள் இருக்கு. நம்ம இப்ப அவ்வளவு விளக்க வேண்டியதில்லை. இதுல அந்த மொழி நுட்பத்தை விளக்குறது தான். ஏன்னா ரொம்ப இன்றியமையாது. எங்க வந்து குறில், எங்க நெடில் இருக்கு, எங்க ஒட்டு இருக்கு, ஏன் மெய் இருக்கு, இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்ன்றதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும். வெறுமனே உச்சரிப்பு கிடையாது அது. இது வந்து மொழி. 3வது உணர்ச்சி. அதாவது பாடுதலுக்குரிய இசைக்கு அடிப்படையே வந்து என்ன, உணர்ச்சி தானே. இசை வெளிப்பாட்டுக்கான அடிப்படை வந்து உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சிக்கு ஏற்பதான் வெளிப்பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு பாடலை வந்து எந்த உணர்ச்சியிலிருந்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிறது, அதற்கேற்ப பாடுதல். அப்ப பாத்தீங்கன்னா இந்த வரிசையே சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும். அந்த வந்து ஒரு உணர்ச்சியை கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பாடல். இப்ப மீண்டும் நான் இதையே சொல்றேன். இப்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். இப்ப இது வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்றது வந்து அது என்ன உணர்ச்சியிலேருந்து அதை சொல்றாரு, அது அவரே சொல்றாரு காதல் உணர்ச்சின்னு. சரி, இந்த காதல் உணர்ச்சியை எப்படி இதை ஒரு இசையாக புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு என்னென்ன சொற்கள் எல்லாம் நம்ம அந்த மந்திரத்திலே என்னென்ன சொற்கள் எல்லாம் இதை புரிந்து கொள்வதற்குரிய சொற்கள் இருக்கின்றன. இந்த காதல் உணர்ச்சி இல்ல பல இருக்கு. காதல் உணர்ச்சினா ஒண்ணு கிடையாது. இதுல இது எவ்வகையான உணர்ச்சின்றது நம்ம எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம், இப்படியான ஒரு திறப்பை ஏற்படுத்துறது. நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது, ஆனா இப்படி எல்லாம் நீங்க இதை அணுகலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது. ஒவ்வொரு பாடலுக்குரிய உணர்ச்சியை பற்றிய விளக்குதல். அப்ப என்ன தவிர்க்க இல்லாம என்ன வேணும், அந்த அந்த பாடலுடைய பொருள் தெரிஞ்சாதானே உணர்ச்சிய விளங்க முடியும். அப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்துருவோம், இந்த பாடலுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு அதை சொல்லி கொடுப்போம். நம்ம இப்போதைக்கு திருமுறைகளை வைத்துதான் நம்முடைய இசையை முன்னெடுக்கிறோம். அதனால எந்த திருமுறை, அது திருவாசகமோ தேவாரமோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதற்குரிய பொருள் விளக்கம். ஏற்கனவே இப்ப நீங்க காலை வகுப்புல தேவாரத்துக்கான பொருள் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. மாணவர்கள் ஒரு சிலர் கூட சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த பொருள் புரிந்த பிறகு பாடும்போது அந்த இது போயிடுதுல, அந்த ஒரு தயக்கம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி இயல்பா வந்துடும் இல்லையா? உணர்ச்சிக்குரிய நடை வந்துருது இல்லையா? அதனால அதான் இப்ப அந்த 3வது நிலை வந்து உணர்ச்சி. அதுல இதெல்லாம் சொல்லி கொடுத்துரும். பாடலோட பொருள் என்ன, அதுல அந்த உணர்ச்சியோட எந்த நிலையில இருக்கு அப்படின்றதெல்லாம். இதுக்கப்புறம் சுதி. இதுக்கப்புறம் தான் நம்ம சுதிக்கே வர்றோம். சுதினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுப்போம்.
இத சுதிகளை அவங்க கத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இயல்பாவே ஓ இந்த உணர்ச்சியினாலதான் இந்த சுதியில பாடியிருக்கிறாங்க. இதுக்கு சரிங்க. முன்னாடி உள்ள ம். எல்லாமே வந்துரும். என்ன குரல் ம். எந்த வளையில பாடணும்னு வந்துரும். ம். அந்த மொழி ஒலிப்பு உச்சரிப்பு ம். அது வந்துரும். பொருள் என்னன்னு தெரிஞ்சிரும், உணர்ச்சி என்னன்னு தெரிஞ்சிரும். ஆமா. அப்போ இது இந்த சுதியில இதனாலதான் பாடுறாங்க அப்படின்னு ம். புரிஞ்சிரும். சுதிகளை ம். சொல்லி கொடுக்கறது அது. இப்ப ம். நம்ம வந்து பாடி பாடி பழகுற இடத்துக்கு வந்துடுறோம். ம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்ன ஒரு படகை வந்து கரையில இருந்து படிப்படியா கடல் புடிச்சு தள்ளி கொண்டு போறோம். அஹ் அதுக்கப்புறம் சுரம், சுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுரம். ம். ம். என்ன இப்போ வந்து சுதிகளுக்கு அப்புறம் சுதி என்னதான் நம்ம வந்து நம்ம சுதி 4 சுதிகள் இருக்கு நம்முடைய இசையில. ஆமாங்க. ம். ஆனா எல்லா சுரங்களுக்கும் 4 சுதி இல்ல. அப்போ ம். நம்ம வந்து சுரங்கள் எத்தனை, அந்த எந்த சுரத்துக்கு என்னென்ன சுதி இருக்கு, அப்ப சுதி ம். சுரம்ன்றது என்ன, சுரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன உறவு. ம். இப்ப காதலாகி அப்படி நம்ம பாடும்போது காவே ம். நான் வந்து சகர சுரத்துல தான் பாடுறேன் ம். ஆமா. இல்லையா. அது இப்ப உங்களுக்கு இப்ப ஏற்கனவே கத்துக்கிறவங்களுக்கு தெரியும். ம். இப்ப ஏன் வந்து காதலாகி ஏன் இந்த சுரத்துல பாடணும், நான் ஏன் ம். இந்த பாடல் நான் ஏன் அப்படி பாடுறேன் ம். அப்படின்றது அது கொஞ்சம் ஆழமான பாடம் அது சுரம். சரி. அப்போ வந்து இருக்கிற சுரங்கள்ல எந்த எழுத்துக்கு எந்த சுரம் கொடுக்கணும், ஒலிப்பு முறை. ம். அது எப்படி, ஆமா ஒலிப்பு முறை. அது அப்புறம் இது வந்து இந்த சுரத்துக்கு இது எத்தனாவது சுதியில வரும் ம். என்பதுல சரி. வந்து அந்த 5வது பாடமாகிய சுரத்துல நம்ம சொல்லி கொடுப்போம். இது வந்து முதல் பருவம். சரி. இது 6 திங்கள் முடிந்து விடும். 6 திங்கள் 6 மாதங்கள் முடிஞ்சிருக்கும். ம். அதுக்கப்புறம் அடுத்த பருவம் தொடங்கும். இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கிறோம். சரி. இதற்குரிய வகுப்புகள் நடக்கும். இது எல்லாமே வலைநூல்ல இருக்கு தானே. இது நம்ம இசை நூல். வலைநூல் இசை ஆமா. நூல்ல இருக்கு இல்லையா. நம்ம இசை ம். நூல்ல ஆமா. உள்ள அந்த இலக்கணம் நான் நடத்தி ஒரு பக்கம் நடத்துவேன், இன்னொரு பக்கம் ம். இதுவும் போயிட்டு இது நிகழும். சரி. நேரடி வகுப்புல வந்து இதெல்லாமே செயல்முறையா நீங்க வந்து ஆசிரியர்கள் பாடி காட்டுவாங்க, மாணவர்கள் பாடும்போது திருத்தம் சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஆ. சரி. அதான் இதுதான் பாடத்திட்டம். சரிங்க. நமது இசை நூல்ல ஒருங்கியல் குறிப்புகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இசை குறிப்புகள் பற்றி இந்த முதல் பருவத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுமான்னு சொல்லுங்க. ஆமா, அது குறிப்புகள் இப்போ இறுதியா தான் சொல்லிக் கொடுப்போம். படிப்படியா அந்த சுரங்களோடு சேர்த்து சுர குறிப்புகளுக்குள்ள சுரங்கள்ல தேர்ச்சி அடைகிறவங்க அதுக்குள்ள வரலாம், படிப்படியா வரலாம். அது சுரங்கள்ல தேர்ச்சி அடைந்த பிறகு இந்த முதல் பருவத்துல அறிமுகப்படுத்துறோம், அப்புறம் அடுத்தடுத்து தேர்ச்சி அடையும் பொழுது அப்படியே அந்த ம். குறிப்புகள் வர தொடங்கும். அப்புறம் மொத்தமா இலக்கணம் எல்லாம் படிச்சு முடிச்சாதான் முழுமையா அந்த குறிப்புகளை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி. அது அப்பதான் சொல்லி தருவோம் நம்ம. அது அது வந்து ஒரு கொஞ்சம் நீண்ட பயணம் தான் அது. ம். அதுக்கு அடிப்படை இலக்கணத்தை முறையா கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வர முடியும். சரி. இசை வகுப்பின் சேர்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. இசை வகுப்புல இப்ப பயிலிசை வந்து பலரும் இணையலாம். அது சரி. விருப்பம் இருக்கும் அனைவரும் இணையலாம். ம். பன்னிசை வந்து ஒரு எண்ணிக்கை வரம்பு வைத்துக்கொண்டு தான் சேர்க்க முடியும். ஏன்னா நேரடி வகுப்பு நடக்கும் பொழுது ஒரு ஆசிரியர் மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவங்களை தான் வழி நடத்த முடியும். நிச்சயமா. ஏன்னா ஒரு இலக்கணம் மட்டுமல்ல, ஒரு கொள்கையை வந்து பேசுறது கேட்கறது இல்ல. இது வந்து பாடணும், பயில வேண்டும்ல, அது வந்து பயிற்சி இருக்கு இல்லையா. அதனால அந்த பன்னிசை மட்டும் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது. அதுல உண்மையிலே ஈடுபாடு இருக்கணும், அந்த இசையில ஈடுபாடு இருக்கிறவங்க தான் அதுல சேரணும். பிற இசை முறைகளை கற்றுக்கொண்டவர்களுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையும் கூடுதலா கற்றுக்கொள்வோம் என்ற அளவுக்காவது இருக்கணும். இது ஒப்பிட்டு பாக்குற குணம் இருந்துச்சுன்னா பொருந்தாது அது அவங்களுக்கு இது பொருந்தாது அவங்களுக்கு. இது என்ன, எதா இருந்தாலும் ஒண்ணு கத்துக்கும் போது அதைத்தான் கத்துக்கணும் இல்லையா. அப்ப நம்ம
ஒரு ம், ஒரு ஆடை செந்நிறத்துல ஆடை உடுத்துறோம்னா செந்நிற ஆடையை தான் நம்ம உடுத்தணும். இது நீல நிற ஆடை இதுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு நினைச்சு ஒரு ஆடையை கூட உடுத்த முடியாது. ஒன்னு தேர்வு செய்யறோம்னா அதைத்தான் தேர்வு செய்யறோம். எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு இதுவா அதுவா அதுல அப்படி இருக்கும் இதுல இப்படி இருக்குன்னே பார்த்துட்டு இருந்தா என்னது ஒரு பொருந்தாது. அது இசையில எல்லாம் அப்படி பொருந்தவே பொருந்தாது. அதனால அது மட்டும் மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, நீங்க ஒப்பிடாம வரதா இருந்தா கற்றுக்கொள்ளுங்க. அதாவது ஒப்பிடுவீங்க, இதை வேற எதோடையாவது ஒப்பிடுவீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க அந்த உங்களுடைய இடத்துல வேற ஒருத்தர் முறையா படிச்சுக்கலாம். ஏன்னா இது எண்ணிக்கை கொஞ்சம் வரையறை செய்துதான் இந்த வகுப்பு நடத்த முடியும். ஆகவே ஒரு பிற என்னுடைய பிற கொள்கைகளை எப்படி நீங்க கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த மாதிரி தான் கத்துக்கணும். ஒப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தா இங்க நேர விரயம். எல்லாருக்குமே நேர விரயம். நிறைய பணிகள் இருக்கு எல்லாருக்குமே. அது கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கும் அது இடையூறா இருக்கும். எதுவுமே அறியாமை, ஏதாவதுங்க அறியாமைக்கு தான் கல்வி தேவை. ஏற்கனவே ஒன்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கல்வி தேவை இல்லைல்ல. உங்களுக்கு தான் தெரியுது, அப்புறம் எதுக்கு இது அப்படின்றது வருது இல்ல. அப்போ அது ஒரு இன்றியமையாதது அது. அதனால அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இந்த முன்முடிவு இருக்கக்கூடாது, ஒப்பிடும் தன்மைகள் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கற்றுக் கொடுப்போம். அது மட்டும் எண்ணிக்கையை கொஞ்சம் வரையறுக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். மற்றபடி சேர்க்கைக்கான நடைமுறைகள் நீங்க இந்த செவியோட இறுதியில சொல்ல போறீங்க. அதன்படி எப்பொழுதும் போல் மாணவர்கள் அதுல தங்களை இணைத்துக் கொள்ளலாம். சரி. இப்பவும் இசை வகுப்புல வெளிநாட்டில இருந்து பலர் இணைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவர்கள் இணைய வழி வகுப்பில் இணைஞ்சு பயிற்சி பண்ணிக்கலாம். அது எளிமையா இருக்கும். ஆனா அவங்க எப்படி நேரடி வகுப்புக்கு வர முடியும்னு சொல்லுங்க. வர முடியாது, இதற்காக எல்லாம் வர வேண்டியில்லை. அவர்களுக்கு இப்ப நேரடி வகுப்பு நடத்தும் பொழுது அவர்களுக்கு பாடல் பயிற்சியை இங்க என்ன கொடுக்குறோமோ அதை இணைய வழியில அவங்களுக்கு கொடுக்கலாம். அது அயல் நாட்டில் இருப்பவர்களுக்கும், தவிர்க்க உள்நாட்டில் எங்க இருந்தாலும் தவிர்க்கவே இல்லாமல் வர முடியாம இருக்கவங்களுக்கும். ஆனா மக்களுக்கு பொறுப்பு இருக்கணும். உள்நாட்டிலே இருந்து கொண்டு இது நல்லா இருக்குன்னு இணைய வழியிலேயே மட்டும் கலந்துக்கிறது தவிர்க்கணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். கலந்து கொள்ளக்கூடாதுன்னு விதிமுறைகள்ல யாரையும் கட்டுப்படுத்தி எதுவும் நடக்க போறது இல்ல. அது தன் பொறுப்பு தான். உண்மையிலே வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இணைய வழியில சொல்லி கொடுக்கலாம். இங்க இருக்கிறவங்களும் முயன்றவரை வரணும். வரவே இயலாதவர்களுக்கும் அது ஒரு தொகுப்பா அந்த ஒரு 3 நாட்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். அவ்வளவுதான். சரி. செம்மை இசைக்கல்வி வகுப்புகள் எப்படி திட்டமிடப்படுதுன்னு சொல்லுங்க. ஒரு கிழமைக்கு 7 நாட்கள் இல்லையா, அதுல ஒரு நாள் விடுமுறை, ஞாயிறு விடுமுறை. அது மீத 6 நாட்களுக்குமே காலையில் 5:30 மணிக்கு வகுப்பு தொடங்கிடும். அன்றாடம் வகுப்பு இருக்கும். இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, பழகிசை அன்றாடம் இருக்கும். அதாவது 6 நாட்களுமே பழகிசை நடந்துட்டே இருக்கும். இலக்கண வகுப்பு இருக்கு இல்லையா, நம்ம பன்னிசை இருக்கு இல்லையா, அதுதான் இலக்கணம் கற்பித்தல். அது 3 நாட்கள் தான் நிகழும். ஒரு வாரத்துக்கு, ஒரு கிழமைக்கு 3 நாட்கள் தான் இருக்கும். அதுல ஒரு வகுப்பு என்னுடையது, நான் நடத்த வேண்டியது. மீதம் 2 வகுப்பு ஆசிரியர்களுடையது. இப்போதைக்கு சீர்செல்வி தான் அந்த 2 நாட்களுக்கான வகுப்பு. அப்புறம் பாடத்தின் போக்கை பொறுத்து அது நம்ம ஆசிரியர்கள் தேர்வு பண்ணிக்கிறோம். நான் சொல்றது இணைய வழியில காலையில. சரி, இப்ப அப்படின்னா என்னன்னா, என்னுடைய நோக்கம் நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். இந்த மக்களை காலையில 5 மணிக்கு எழுப்பி 5:30 மணிக்கு இந்த இசையை திருமுறைகளை பாட வைக்கணும். அதுதான் நோக்கம். அதனால கற்பித்தல் இரண்டாவது. காலையில தினமும் எழுந்திருச்சு பாடணும். இந்த பாடல்களை பாடணும். இதுதான் முக்கியம். அப்போ என்னன்னா, பழகிசை 6 நாட்களுமே இருக்கும். இது 3 நாள் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த ஒரு சான்றுக்கு சொல்றேனே, இப்ப திங்கக்கிழமை பன்னிசை வகுப்பு இருக்கு. என்னுடைய பாடம் நடந்து முடிஞ்சிருச்சு காலையில. செவ்வாய்க்கிழமை பன்னிசை வகுப்பு கிடையாது. அப்போ இந்த மாணவர்கள், பன்னிசையில் இருக்கும் மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை அதுக்கு வரணும். எங்க பழகிசை வகுப்பு, அது இணையத்துல போயிட்டு இருக்கும். அது அன்றாடம் நடந்துட்டு இருக்கும். இவங்க அங்க வந்துடணும். அப்புறம் புதன்கிழமை பன்னிசை வகுப்பு வந்துருவாங்க. வியாழக்கிழமை பழகிசை வகுப்புக்கு போயிடுவாங்க.
வெள்ளிக்கிழமை மறுபடியும் பன்னிசை. மறுபடியும் பன்னிசைக்கு வருவாங்க. சரி. சனிக்கிழமை மறுபடியும் அங்க போயிடுவாங்க. ம். இந்த மாதிரி ஒரு பன்னிசை வகுப்பு மட்டும் 3 நாட்கள். ஆனா மீதி நாட்களுக்கு இவங்க பழைய இசைக்கு போகணும். சரி. பழைய இசை வகுப்பு மட்டும் எனக்கு போதுமே என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க அந்த 6 நாட்களும் அதுல இருப்பாங்க. அதுல பாடல் பயிற்சி நடந்துட்டே இருக்கும். இதுதான் வந்து அப்புறம் நேரடி வகுப்பு முன்னர் சொன்ன மாதிரி மற்ற ஆசிரியர்கள் வருவாங்க. நானும் இருப்பேன். ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து மாணவர்களை சிறு சிறு குழுக்களா பிரிச்சுட்டு பாடம் நடத்துறது. அது நேரடி வகுப்பு. அது பன்னிசைக்கு உரியது. அதான். சரி. செம்மை இசை வகுப்பில் இணைய வழி மற்றும் நேரடி இசை வகுப்புகள் மற்றும் அதன் பாடத்திட்டம் பற்றி பார்த்தோம். மிக்க நன்றிங்க. நன்றி சீர்செல்வி. அனைவருக்கும் அம்மையப்பருள் நிறைவதாக. நன்றி. செம்மை இசைக்கல்வியின் பன்னிசை மற்றும் பயிலிசை வகுப்புகள் மார்ச் 17, 2025 முதல் தொடங்கப்பட உள்ளன. பன்னிசை வகுப்பில் சேர்பவர்களுக்கு இசை நூல் அனுப்பி வைக்கப்படும். பன்னிசை வகுப்பில் இணைய இருக்கும் வெளிநாடு வாழ் மாணவர்களுக்கு நேரடி வகுப்பில் நடக்கும் பயிற்சிகள் இணைய வழியில் அளிக்கப்படும். செம்மை இசைக்கல்வியில் சேர விரும்புவோர் 9849979775 மற்றும் 9841731982 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். தமிழிசை முறையில் பாடப்பட்ட திருமுறை பாடல்களை செம்மை இசை என்ற யூடியூப் தளத்தில் கேட்கலாம். நன்றி.